இத்தனை வருஷம் சும்மா தானே இருந்தா இப்போ நான் திடீர்னு 5 லட்சம் கேட்குறேன் கேமராங்க. சரி நீ கேட்ட பணம் தான் நான் தரேன். ஆனால் அந்த பணத்தை 6 மாதத்துக்கு திருப்பி கொடுக்கணும். உன் தங்கச்சி கடன் அதை நம்பி தான் இருக்குது. தொலைச்சிடாத. மச்சான், டேய் டேய் வா மச்சான், டைம் ஆகுது, கேமரா செட் பண்ணு. சரி இது என்ன ஷூட்னு நீ சொல்லவே இல்லை. அதெல்லாம் மேலே வாடா, உனக்கே புரியும். சரி கேமரா செட் பண்ணு, நான் வரேன். யாரா அவன் வெயிலில் கோட்லாம் போட்டு இழிச்ச வாய மாரிக்கிறான். அதுவும் இல்லாமல் நம்மளையும் நம்பி ஒரு வாரத்தில் ஆட் ஷூட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறான். இது மட்டும் கரெக்டாக பண்ணிடணும்டா. அதுக்கு தானே வந்திருக்கோம். சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். ஆனால் இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், ஷூட்டிங் நடக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. என்னாச்சு? இன்றைக்கி தானே சார் ஷூட்டிங் சொல்லியிருந்தீங்க. தம்பி சாரிப்பா, ப்ராஜெக்ட் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். ஷூட் முடிஞ்சிச்சு. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண நினச்சேன், மறந்துட்டேன். சாரி, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்க்கலாம். ஓகே. கோட் போட்டிருந்தான், வெள்ளையாக இருந்தான், நல்லவன்னு நினச்சேன். டேய் உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. சரி வரேன் இரு. ஐயோ ஆண்டி, என்னாலாம் நடிக்க முடியாது. ஓகே சரி. உன் தங்கச்சி கடன் அதை நம்பி தான் இருக்குது. தொலைச்சிடாத. ஓகே, நாளைக்கு வந்துடுறோம். மச்சான் பேசிட்டேன்டா, நாளைக்கு ஷூட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. காசு பெருசாக வராது, ஆனால் ரெகுலராக போனால் நல்லா காசு பார்க்கலாம். ஆமாம், அது என்ன ஷூட்டு? மச்சான் அது ஒன்று சொன்னால் புரியாதுடா, நேரில் வா, உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டேய் டைம் ஆயிடுச்சு, வாடா. மா அண்ணன் வந்துட்டாமா.